சுவிசேஷம் 16 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். போதும், கவனிங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் சீசர்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவார். தன்னோடு கூட வைத்து அவர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். இப்போ ஒரு முறை தன்னோடு இருக்கக்கூடிய சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, எப்ப எல்லா இடத்துக்கும் போறீங்களே, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. இந்த பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உம்மை யோவான் சாணகன் என்று சொல்லி, எலியா என்று சொல்லி, எரேமியா என்று சொல்லி இப்படி பல விதத்துல சொல்றாங்க. சரி போகட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல, தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் தன்னை சரியாய் புரிந்து கொண்டார்கள், சரியாய் அறிந்து கொண்டார்கள். நான் தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். அப்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். பேதுருவே, மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பரலோகத்தின் ராஜ்யத்தை உனக்கு தர்றேன் அப்படின்ட்டார். இப்ப நம்மளை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப நான் எதுக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்னா, நான் என்ன செய்ய போறேன், பாடுபட்டு நான் சிலுவையில ரத்தம் சிந்தி நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாளில் நான் உயிர் தேழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏற்கனவே பேதுரு ஊழியத்தில் இப்போதான் அடியெடுத்து வச்சிருக்கிறார். ஆகவே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க மரிக்க கூடாது, நீங்க பாடுபடக்கூடாது, இது உமக்கு நேரிடாது அப்படின்ட்டார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், என் மேல வச்ச பாசத்துல அன்புல எவ்வளவு அன்பா இருக்க பேதுரு, மற்றவங்களை காட்டிலும் நீ எவ்வளவு அன்பா இருக்க, நான் பாடுபடக்கூடாது, நான் மரிக்க கூடாது, நான் சிலுவை சுமக்க கூடாதுங்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டல. அப்பாலவோ சாத்தானே அப்படின்னு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கு ஏற்ற சிந்தை பாடுபடுகிற சிந்தை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை பாடுபடக்கூடாதுங்கிற சிந்தை. ஆகவே நீ உலக மனிதனுக்கு ஏற்ற சிந்தையோடு இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற சிந்தை, தேவ பிள்ளைக்கு ஏற்ற சிந்தை உன்னிடத்தில் இல்ல. இந்த சிந்தையை கொடுத்தது யாரு தெரியுமா? சாத்தான். அதனாலதான் அப்பாலவோ சாத்தானே அப்படி. ஏன்னா இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவே நீ பாடுபட போகிறாய் அப்படின்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து சொன்னார். இந்த பேதுருவுக்கு பாடு அப்படின்னாவே பிடிக்காது. என்ன வார்த்தை பிடிக்காது? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை பிடிக்காது. இது மாதிரி பேதுருக்கு பாடுகள், பாடு, ஏ அப்பா, பாடுங்கிற வார்த்தையே அவருக்கு பிடிக்காது. ஆமா, ஒருவேளை பேதுருவே நீ பாடுபட போற அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஐயோ நடுங்கி இருக்கலாம். நான் பாடுபட போறேன்னு இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு பாடுபடுகிறதை, மற்றவர்கள் பாடுபடுகிறதை இந்த பேதுருவால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு சிந்தை இருக்கு, பாடுபடக்கூடாது, பாடுபடக்கூடாது. இப்ப இயேசு கடிந்து கொண்டார், 3 வருஷம் ஊழியத்துல இருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். இப்ப இந்த பேதுரு தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருக்கிறார். பேதுருடைய நிழல் பட்ட அற்புதம். முதல் பிரசங்கத்துல 3000 பேர், 2வது பிரசங்கத்துல 5000 பேர், அடுத்த பிரசங்கத்துல திரளான ஜனங்கள் வீதியில எப்படி நடந்து போன நிழல் பட்ட அற்புதமா. அல்லேலூயா. இப்ப நிறைய இயேசுவினிடத்திலே இருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டார். இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தார், இயேசுடைய வார்த்தையை கவனித்தார். எல்லாவற்றையும் கவனித்து இந்த பேதுரு எல்லாவற்றையும் அறிந்து அவர் கற்றுக்கொண்டார். இப்பொழுது தேவனுக்காக ஒரு நட்சத்திரத்தை போல அவர் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த பேதுருக்கு வயசாயிருச்சு.
இப்ப தன்னுடைய அனுபவத்தை இப்ப நிருபத்துல எழுதுறாரு. நான் ஒரு காலத்துல பாடுபட வேண்டாம்னு நினைச்சேன், பாடுபடக்கூடாதுன்னு நினைச்சேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து பேசுகிற போது கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளல, நான் அதை அங்கீகரிக்கல. ஆகவே ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டார். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது, பாடுபடுகிற சிந்தை ஒரு ஆயுதம்.